ஒரு வாழ்க்கை தராசில் தொங்குகிறது. ஒரு தாய் கருணைக்காக காத்திருக்கிறாள். ஒரு நாடு அதன் அதிகார வரம்புகளை எதிர்கொள்கிறது. ஜூலை 16, 2025 அன்று கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த 38 வயதான செவிலியரான நிமிஷா பிரியா யேமனில் தூக்கிலிடப்பட உள்ளார். 2017ஆம் ஆண்டு ஒரு யேமன் தொழிலதிபரை கொலை செய்ததாக அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். அந்த நபர் துஷ்பிரயோகம் மற்றும் மிரட்டல் செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார். அவரது கதை தனிப்பட்ட சோகம், சர்வதேச இராஜதந்திரம் மற்றும் உள்நாட்டுப் போரால் கிழிந்த ஒரு நாட்டின் குழப்பம் ஆகியவற்றில் சிக்கியுள்ளது. ஜூலை 14ஆம் தேதி இந்திய அரசாங்கத்தின் உயர் வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஆர். வெங்கடரமணி உச்சநீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கையை வெளியிட்டார். இந்திய அரசு செல்லக்கூடிய ஒரு கட்டம் உள்ளது. நாங்கள் அதை அடைந்துவிட்டோம். அனைத்து இராஜதந்திர வழிகளும் பயன்படுத்தப்பட்டதாக அட்டர்னி ஜெனரல் கூறினார். யேமனில் ஒரு செல்வாக்கு மிக்க ஷேக்கை கூட தொடர்பு கொள்ளப்பட்டது. மரண தண்டனை இடைநிறுத்தப்படலாம் என்ற அதிகாரப்பூர்வமற்ற அறிகுறி இருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லை. ஹவுத்தி கட்டுப்பாட்டில் உள்ள யேமனில் பொதுவாக காணப்படும் ஷரியா சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் இரத்த பணம் எனப்படும் நிதி இழப்பீட்டை ஏற்றுக்கொண்டால் கொலை குற்றவாளியை மன்னிக்க முடியும். குடிமக்கள் குழுவான சேவ் நிமிஷா பிரியா சர்வதேச நடவடிக்கை கவுன்சிலின் உதவியுடன் நிமிஷாவின் குடும்பத்தினர் கணிசமான தொகையை வழங்கினர். அவர்கள் அதை கௌரவ பிரச்சினை என்கிறார்கள். அதிக பணம் எதையும் மாற்றுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரோ அல்லது ஹவுதி அதிகாரிகளோ எந்த பதிலும் அளிக்கவில்லை. உச்சநீதிமன்ற அமர்வு அதன் எல்லைகளை ஒப்புக்கொண்டது. ஒரு வெளிநாட்டு நாட்டிற்கு அந்த உத்தரவை நாம் எவ்வாறு நிறைவேற்ற முடியும்? யார் அதை பின்பற்றப் போகிறார்கள்? இந்த வழக்கு ஜூலை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவரது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட 2 நாட்களுக்குப் பிறகு. ஆனால் நீதிமன்றம் அனைத்து தரப்பினரையும் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருந்தால் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. 2017ஆம் ஆண்டில் நிமிஷா தனது துஷ்பிரயோகம் செய்யும் வணிக கூட்டாளியான தலால் அப்தோ மதியின் பாஸ்போர்ட்டை மீட்டெடுக்க அவரை மயக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அதை அவர் பறிமுதல் செய்தார். ஆனால் மயக்க மருந்து அதிகப்படியான மருந்தை உட்கொண்டதன் விளைவாக மரணத்தை ஏற்படுத்தியது. அவருக்கு 2020இல் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் 2023இல் உச்சநீதித்துறை கவுன்சிலால் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான செவிலியர்களைப் போலவே நிமிஷாவும் 2008ஆம் ஆண்டு தனது குடும்பத்தை ஆதரிக்க யேமனுக்குச் சென்றார். அவர் மருத்துவமனைகளில் பணிபுரிந்தார். பின்னர் சொந்தமாக ஒரு கிளினிக்கை தொடங்கினார். யேமனில் ஒரு தொழிலை நடத்த அவருக்கு ஒரு உள்ளூர் கூட்டாளர் தேவைப்பட்டார். அப்போதுதான் மஹதி படத்தில் நுழைந்தார். அவர் 2011இல் ஒரு மலையாளியை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு ஒரு மகள் இருந்தாள். நிதி பிரச்சினைகள் காரணமாக அவரது கணவரும் குழந்தையும் 2014இல் இந்தியா திரும்பினர். இதற்கிடையில் யேமன் உள்நாட்டுப் போரில் மூழ்கியது. சனா ஹவுத்தி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. தனது மகளை பார்ப்பது கூட ஒரு போராட்டமாக மாறியது. அவரது தாயார் பிரேமா குமாரி யேமனுக்குள் நுழைவதற்கு நீதிமன்ற அனுமதியை பெற வேண்டியிருந்தது. அவள் ஒரு வருடத்திற்கும் மேலாக சனாவில் இருக்கிறாள். தன் மகளை காப்பாற்ற முடிந்த அனைத்தையும் செய்கிறாள்.